ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுகிறத கேட்குறோம். கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கிறாரு. அதில் கேள்விகள்லாம் கேட்குறாரு. எப்படி இப்படி கண்டினியூஸாக பேச முடியுது? லாங் சென்டென்சஸ் எப்படி பேச முடியுது அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வரும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஷார்ட் சென்டென்சஸ் தான் லாங் சென்டென்சஸாக மாறுது. தட்ஸ் ஆல். உங்களுக்கு ஷார்ட் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா லாங் சென்டென்சஸ் ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். கண்டினியூஸாக பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸே நம்ம எடுத்துக்கிடுவோம். இதில் இஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம். இஸ் அப்படின்னா இருக்கும், இருக்கிறது. அதுவே பன்மையாக இருந்துச்சுன்னா ஆர், இருக்கின்றன அப்படின்னு வரும். இது புத்தகமா அப்படின்னு கேட்கணும்னா திஸ் புக் அப்படின்னு கேட்கலாமா? வேர்பே இல்லாமல். சின்ன சின்ன வாக்கியங்களை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். திஸ் புக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இஸ் திஸ் எ புக்? இது ஒரு புத்தகமாக? இந்த இடத்துல இஸ் அப்படிங்கிற வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். புக் அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால இஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவே புக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆர் தீஸ் புக்ஸ் அப்படின்னு கேட்போம். இப்போ இதே டைப்பில் வேறு வேறு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். இஸ் திஸ் எ புக்? இது ஒரு புத்தகமா? இது ஒரு புத்தகமாக இருக்கிறதா? இஸ் திஸ் எ கார்? இது ஒரு காரா? இஸ் திஸ் எ ரைட் டைம்? இது சரியான நேரமா? இந்த நேரத்தில் இதை சொல்வது சரியானதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த லாங் கொஸ்டினை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதுக்கு ஷார்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கோம். இஸ் திஸ் எ ரைட் டைம் அப்படிங்கிறத இஸ் திஸ் எ கரெக்ட் டைம் அப்படின்னு கேட்கலாம். இஸ் திஸ் எ ராங் டைம்? இது தவறான நேரமா? இப்போ இதே கொஸ்டினோட டு அப்படிங்கிற இன்ஃபினிட்டிவை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இஸ் திஸ் எ ரைட் டைம் டு ஈட்? சாப்பிட இது சரியான நேரமா? அந்த கேள்வி எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். இஸ் திஸ் எ ரைட் டைம் அப்படின்னா இது சரியான நேரமா? அதோட டு ஈட் அப்படின்ற வார்த்தைகளை சேர்த்த உடனே சாப்பிட இது சரியான நேரமா அப்படின்னு மாறிடுச்சு. அதே மாதிரி இஸ் திஸ் எ ரைட் டைம்? அந்த கொஸ்டினை ஃபில் பண்ணுங்கள். பேச இது சரியான நேரமா? இஸ் திஸ் எ ரைட் டைம்? நடக்க இது சரியான நேரமா? அந்த கொஸ்டினை ஃபில் பண்ணி சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேசுகிறதுக்கு நடக்கிறதுக்கு இது சரியான நேரமா? பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? அதே மாதிரி நடக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஈஸியான வார்த்தைகள் தான், உங்களுக்கு தெரியும். சாப்பிட இது சரியான நேரமா? இஸ் திஸ் எ ரைட் டைம் டு ஈட்? பேசுறது சரியான நேரமா? இஸ் திஸ் எ ரைட் டைம் டு ஸ்பீக்? நடக்கிறதுக்கு இது சரியான நேரமா? இஸ் திஸ் எ ரைட் டைம் டு வாக்? இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த லாங் கொஸ்டினில் பாதியை ஃபில் பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் இதை சொல்வது சரியானதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதில் இதை சொல்வது சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? இஸ் திஸ் எ ரைட் டைம் டு ஈட்? சாப்பிட இது சரியான நேரமா? அதே மாதிரி தான் இதை சொல்வது சரியானதாக இருக்குமா? இஸ் திஸ் ரைட்? மீதி இருக்கிற வார்த்தைகளை ஃபில் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல வார்த்தைகள் ஸ்ட்ரக் ஆகுது, எந்த இடத்துல சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இஸ் திஸ் எ ரைட் டைம் டு ஈட்? சாப்பிட இது சரியான நேரமா? அதே மாதிரி இதை சொல்வது சரியானதாக இருக்குமா? இஸ் திஸ் ரைட் டு டெல்? இன்னும் சில வார்த்தைகள் சேர்க்கலாம். இந்த நேரத்தில், இந்த வார்த்தைகளை சேர்க்கலாம். இந்த நேரத்தில் இதை சொல்வது சரியானதாக இருக்குமா? அட் திஸ் டைம், இஸ் திஸ் ரைட் டு டெல்? இன்னொரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போகிறோம். நீங்கள் நடப்பீங்களா? டு யூ வாக்? நீங்கள் ஓடுவீங்களா? டு யூ ரன்? நீங்கள் சாப்பிடுவீங்களா? டு யூ ஈட்? ரொம்ப சிம்பிள். அந்த யூ வர்றதுனால அந்த டூ வந்திருக்கு. அதுவே சிங்குலர், அதாவது ஹீ, ஷீ, இட் அந்த மாதிரி சிங்குலர் வந்துருந்துச்சுன்னா டஸ் வரும். டஸ் ஹீ வாக்? டஸ் ஹீ ரன்? அந்த மாதிரி வரும். நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ண போகிறோம். அட் திஸ் டைம், இந்த நேரத்தில், இஸ் திஸ் ரைட் டு டெல் திஸ்? இதை சொல்வது சரியானதாக இருக்குமா? டு யூ திங்க்? நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ ஃபுல் கொஸ்டினையும் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அட் திஸ் டைம், இஸ் திஸ் ரைட் டு டெல் திஸ்? டு யூ திங்க்? கேள்வி ஃப்ரேம் பண்ணுறப்பவே அந்த டூ அப்படிங்கிற கொஸ்டினை முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரேசஸை இடம் மாற்றிக்கலாம். டு யூ திங்க் இஸ் திஸ் ரைட் டு டெல் அட் திஸ் மொமெண்ட்? இந்த நேரத்தில் இதை சொல்லலாமா? இது சரியாக இருக்குமா? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க
அப்படிங்கிற இந்த லாங் கொஸ்டின்ஸை டு யூ திங்க் இஸ் திஸ் ரைட் டு டெல் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னு கேட்கலாம். இதில் வேர்பை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. நான் கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். டு யூ திங்க் இஸ் திஸ் ரைட் டு டெல் திஸ் அட் திஸ் மொமெண்ட். ஓகே, இந்த கேள்வியை வேர்பை சேஞ்ச் பண்ணி கேட்டு பாருங்கள். அதாவது இந்த நேரத்தில் இதை செய்வது சரியானதாக இருக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா. ஸோ சொல்கிறீர்களா அப்படின்னு மாற்றிருக்கேன். கரெக்டான வேர்பை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஃப்ரேஸை குறிக்குது. ஒரு லாங் சென்டென்ஸில் ஷார்ட் சென்டென்சஸை அந்த கலர்ஸ் குறிக்குது. டு யூ டெல், நீங்கள் சொல்கிறீங்களா. டு யூ டெல் இஸ் திஸ் ரைட் டு டூ திஸ் அட் திஸ் மொமெண்ட். இந்த நேரத்தில் இதை செய்கிறது சரியாக இருக்குமா நீங்கள் சொல்கிறீங்களா. ஈஸியாக இருக்கா. இதே மாதிரி தான். அதாவது கேட்குறப்ப யாராவது ஒருத்தவங்க பேசுகிறத கேட்குறப்ப லாங் சென்டென்சஸ் கண்டினியூஸாக பேசுகிறாங்களே அப்படின்னு தோணும். பட் ஷார்ட் சென்டென்சஸ் தான். அதை கம்பைன் பண்ணி பேசுகிறப்ப லாங் சென்டென்சஸாக மாறிடும். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நம்மளால் பேச முடியலை அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஆல்ரெடி உங்களால் முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நவ் ட்ரை திஸ் கொஸ்டின். இந்த நேரத்தில் இதை பார்ப்பது தவறானதாக இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்கிற அந்த சாம்பிள் கொஸ்டினை பார்த்து அதே மாதிரி இதை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். ஷியோராக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். டு யூ திங்க் இஸ் திஸ் ராங் டு see this at this moment? இந்த நேரத்தில் இதை பார்க்குறது தப்புன்னு நினைக்கிறீங்களா. டு யூ திங்க் இஸ் திஸ் ராங் டு see this at this moment? ஸோ டு யூ திங்க் ஒரு கொஸ்டின், இஸ் திஸ் ராங் டு see this அப்படிங்கிறது இன்னொரு கொஸ்டின், அட் திஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரேஸ். ஸோ எல்லாம் சேர்றப்ப ஒரு லாங் கொஸ்டின் தெரியுது. இந்த நேரத்தில் ஓடுவது சரியானதாக இருக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா. கரெக்டான வேர்ப்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். இது ஒரு லாங் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஸோ ஒரு லாங் கொஸ்டின் கேட்குறது ரொம்ப ஈஸி. டு யூ டெல் இஸ் திஸ் ரைட் டு ரன் அட் திஸ் மொமெண்ட்? இந்த நேரத்தில் ஓடுறது சரியாக இருக்கும்னு சொல்கிறீங்களா. ஸோ ஷார்ட் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் லாங் கொஸ்டின்ஸ் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் லாங் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.